டவர் மால் தான். டவருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கல்ஃப்ல இந்த சூரியன் மறையிற டைம்ல பாருங்களேன். அதே மாதிரி டீ டைம்ல பாருங்க ஓவர் ரஷ்ஷா இருக்கு. ஆப்போசிட்ல வர வண்டி வேற வருது. நம்ம பின்னாடி தான் போகணும். சரி காரை பார்க்கிங் பண்ணிட்டு மாலுக்கு போறோம். அதே மாதிரி பர்ஃப்யூம்லாம் பாருங்க. பர்ஃப்யூம்லாம் பார்த்தாங்கன்னா 10 ரியால் தான். அந்த கேஎஃப்சி சிக்கனு அந்த மாதிரி சிக்கன்லாம் கூட பீஃபு மட்டனு அதை கூட இருக்கு. ஏன்னா ஃபாரின்லாம் காய்கறிலாம் இப்படித்தான் பேக் பண்ணி தான் இருக்கும். ஸ்ட்ராபெரிலாம் கூட இருக்கு. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் ஃபுல்லா 1550 ரூபா வருது ரேட்டு. கரெக்டா 700 ரியால் வருது இந்த டிவி. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பேக் சித்திக் டிராவல் வியூ கத்தார்லேன்னு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோங்கன்னா டவர் மால் தான். டவர் மாலில் டோர் நம்பர் 3ல நம்ம முதலாளி இறக்கி விட்டோம். இறக்கி விட்டுட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க, பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. லெஃப்ட்ல பாருங்க, லெஃப்ட்ல ஒரு ரோடு போகுது பாருங்க, இதுவும் பார்க்கிங் தான். இதை தாண்டி இந்த ரோட்டை ஒட்டியும் கீழே ஒரு பார்க்கிங் இருக்கு. ஆனால் நம்ம இப்போ பார்க்கிங் போறது இல்லை. நம்ம போயிட்டு டீ டைமுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம இதுல போயிட்டு ரைட் எடுத்து திருப்பி லெஃப்ட் எடுத்து திருப்பி ரைட்டு, அங்க டீ டைம் இருக்கு, அங்க டீ குடிக்க தான் போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாலன்னு கிளம்பி கரெக்டா மைதருக்கு வந்துருந்தோம். ஒரு 2 மணிக்கெல்லாம் மைதருக்கு வந்துட்டோம். 2 மணிக்கு வந்துட்டு ஒரு 4:30 மணி மட்டுக்கும் நம்மளுக்கு டியூட்டி இல்லை. அந்த 4:30 மணிக்கு மேலதான் கால் பண்ணாங்க. கால் பண்ணோன்னா நம்ம வந்து டைரக்டா இங்க டவர் மால் தான் அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு வந்து இறக்கி விட்டாச்சு. டவர் மால் எங்க இருக்குன்னு பாத்தாங்கன்னா கரெக்டா மர்க்கியால தான். இந்த போட்டிருக்கு பாருங்க எக்ஸி டவர், இது ரைட்ல. அதே மாதிரி கூட்டிட்டு வந்தாச்சு. அவங்க கால் பண்ண ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். அதனாலதான் நம்மளும் கார் எடுத்துட்டு வெளில போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். இவங்க இங்க மட்டும் போக மாட்டாங்க, வேற எங்கேயாச்சும் போவாங்க. வேற எங்க போவாங்கன்னு பார்ப்போம். வேற எங்கேயாச்சும் மாலு, வேற எங்கேயாச்சும் பிளேஸ்க்குலாம் போவாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம போயிட்டு இப்போதைக்கு முதல்ல டீ கடைக்கு போவோம், டீயை குடிப்போம். டீ டைம் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா கல்ஃப்ல இந்த சூரியன் மறையிற டைம்ல பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அழகா அந்த ஆரஞ்சு கலர்ல தெரிஞ்சு பாருங்க. இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். இந்த ரைட்ல தான் டீ டைம் இருக்கு. இருக்கு பாருங்க லெஃப்ட் சைட்ல டீ டைம். டவர் மாலுக்கு உள்ள பக்கத்துலயே இருக்கு டீ டைம். அதுல போயிட்டு டீ வாங்க வேண்டியதுதான். பார்ப்போம். அதுக்கு பதில கேரேஜ் வேற இருக்கு. வண்டி நிப்பாட்ட பார்க்கிங் கூட கிடையாது. விளக்கு வண்டிலாம் அதிகமா இருக்கு. சரி, ஒரு ஆரணத்தை ஒண்ணு அடிப்போம், வருவாங்க ஆளு. இது நிக்கிறாங்க பாத்தாங்கன்னா. இவங்கள்ட்ட தான் நம்ம போயிட்டு டீயை சொன்னோம், எடுத்து வரேன்ட்டு போயிரு சொல்லியாச்சு நம்ம. அதே மாதிரி டீ டைம்ல பாருங்க ஓவர் ரஷ்ஷா இருக்கு. ஆப்போசிட்ல வர வண்டி வேற வருது. நம்ம பின்னாடி தான் போகணும். சரி, வண்டி எடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா டீ வாங்கியாச்சு. ஒரு ரியாலுக்கு ஒரு டீ. நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா 23 ரூபாய்க்கு ஒரு டீ ஒன்று வாங்கியாச்சு. வாங்கிட்டு திருப்பி மாலுக்கு தான் போறோம். மாலு ஒன்றும் தூரம்லாம் இல்லை, பக்கத்துலேயே தான். இந்த டவர் மால் உள்ள பாத்தீங்கன்னா புல்லோ விளையாடுற மினி ராட்னா கூட இருக்கு. மினி ராட்னாவும் இருக்கு, கொஞ்சம் பெரிய ராட்னாவும் இருக்கு, பெரிய ஆளும் விளையாடுற மாதிரி. அதே மாதிரி ஸ்னோவும் இருக்கு. இது உள்ள அந்த ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி இதுவும் இருக்கு. அது வந்து மேல இருக்கு நான் சொன்னது எல்லாமே. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்டோனல்ட்ஸ், அது பாத்தீங்கன்னா கத்தார்ல எல்லா மால்லயும் அந்த இதுதான் இருக்கும், அந்த மூவின் உள்ள இதுதான். பார்ப்போம், வண்டியை போயிட்டு நிப்பாட்டுவோம். மால் உள்ள போறதுக்கு டைம் கிடைச்சா உள்ள போவோம், பார்ப்போம். காரை பார்க்கிங் பண்ணிட்டு மாலுக்கு போறோம். இங்க பாருங்க மால் உள்ள தான் போயிட்டு இருக்கோம். மெக்டோனல்ட்ஸ்லாம் கூட இருக்கு பாருங்க லெஃப்ட்ல. அதே மாதிரி இது உள்ள நிறைய கடை இருக்கு. அதே மாதிரி மேலே கீழே எல்லா இடத்துலயும் பில்டிங்ல உள்ள கடை இருக்கு இந்த மால்ல. நம்ம பார்ப்போம். சூப்பர் மார்க்கெட் உள்ள போவோம். இங்க பாத்தீங்கன்னா லக்கேஜ் பேக்லாம் கூட இருக்கு பாருங்க. ரேட்டு பாத்தீங்கன்னா 130 ரூபா. இதுக்கு பக்கத்துல இந்த 2 ஜூஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா 2.75 வருது. அதே மாதிரி இந்த சவுதி கம்பெனி பெப்சி இது அப்படியே எடுத்தா கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல இருக்கும். அதே மாதிரி பர்ஃப்யூம்லாம் பாருங்க. பர்ஃப்யூம்லாம் பார்த்தாங்கன்னா 10 ரியால் தான். பர்ஃப்யூமோட வாசனை அடிச்சு பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. 10 ரியாலுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூமு. அடுத்தது இந்த
ஹாட் அண்ட் கம்பெனியில் இருக்குது. அது ஒரு 32 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் வருது. வேறு காஸ்ட்லியான பர்ஃப்யூமும் இருக்குது. எல்லா விதமான பர்ஃப்யூமும் அதேமாரி இருக்குது பாருங்க. அதேமாரி இது பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஸ்ப்ரே இது இங்கே பாருங்க. இதெல்லாம் இந்த கேஎஃப்சி சிக்கனு அந்த மாதிரி சிக்கன்லாம் கூட தலாஜா இதில் வச்சுருக்காங்க. இப்போ தலாஜானா ஃப்ரிட்ஜ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி, ஐஸ் கோழி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பீஃபு, மட்டனு, அந்த மாதிரி சிக்கனு அந்த மாதிரி இதாவே இருக்கும். பாகிஸ்தானி பீஃபு இது வந்து பாத்தீங்கன்னா 34 ரூபா வருது. இந்த ஷாப்பிங் உள்ள பாத்தீங்கன்னா இது கூட ஃபுட்டு கடை கூட இருக்கு. ஏன்னா ஃபாரின்லாம் காய்கறிலாம் இப்படித்தான் பேக் பண்ணி தான் இருக்கும். இது பாருங்க, கத்திரிக்காய், பீன்ஸு, கொடமிளகா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க கொய்யாப்பழம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் கண்ட்ரி கொய்யாப்பழம். ஈஜிப்ட்னா இது எகிப்து, அதை தான் சொல்றேன். ஆப்பிள் எல்லாம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க திராட்சை எல்லாம் பாருங்களேன். திராட்சை கரெக்டா பன்னீர் திராட்சையிலேன்னு பச்சை திராட்சையிலேன்னு எல்லா திராட்சையும் இருக்கு. ரைஸ்லாம் 19 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி வருது. இது பாத்தீங்கன்னா பேரிச்சப்பழம் பாருங்க, எல்லாத்தையும் செர்ரி பழம் அந்த மாதிரி பழம், ஸ்ட்ராபெரிலாம் கூட இருக்கு. 21 ரூபாயா ஒரு டப்பா எடுத்தா. சைட்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கு. எலக்ட்ரானிக் கேஜெட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்கு. குக்கரு, அந்த மாதிரி தவா அதெல்லாம் இருக்கு. பாருங்க ரேட் எவ்வளோ வருதுன்ட்டு. 1550 ரூபா வருது ரேட்டெல்லாம். இங்கெல்லாம் பாருங்க, இது வந்து மினி ஃப்ரீசரு. இது பார்த்தாங்கன்னா கரெக்டாக 700 ரியால் வருது. இதை இந்தியா காசு கால்குலேட் பண்ணா கரெக்டா எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா ஒரு 16,000 ரூபா அந்த மாதிரி வரும். இங்க பாருங்க டிவி எல்லா கம்பெனிலும் இருக்கு. டிசிஎல், சோனி, அப்புறமேட்டு எல்ஜி எல்லா கம்பெனிலும் இருக்கு. அயன் பாக்ஸ்லாம் கூட இருக்கு. 100 ரியால்ல ஸ்டார்ட் ஆகுது. 100 ரியால்னு பார்த்தோங்கன்னா நம்பூர் காசுக்கு ஒரு 2200 ரூபா 2300 ரூபா அந்த மாதிரி வரும். அயன் பாக்ஸு இருக்கு பாருங்க. எல்லா கலர்லயும் கலரா இருக்கு அயன் பாக்ஸு. சரி, நம்ம போவோம். இதுக்கப்புறம் நம்ம முதலாளி கால் பண்ணிடுவாங்க. நம்ம மாலை விட்டு வெளில கிளம்புவோம். நம்ம ஃபுல்லா பார்த்ததுன்னு பார்த்தா சூப்பர் மார்க்கெட் உள்ள தான் ரவுண்ட் அடிச்சோம். நம்ம உள்ள எங்கேயும் கடைக்கெல்லாம் எங்கேயும் போல. ஏன்னா மெக்டானல்ட்ஸு நம்ம கிளம்பிட்டோம்.